அண்ணே சரியான நேரத்துக்கு வந்துட்டேனே. டேய் சரியான நேரத்துக்கு வந்தாதான்டா கலெக்ஷன் அமோகமா நடக்கும். சரி முதல்ல எங்க வசூல் ஆரம்பிக்கலாம்? அதான் நானும் யோசிக்கிறேன் எங்க போலான்னு. அண்ணே பேசாம ஐயர் கடையாண்ட போய் துட்டா வசூல் பண்ணினே நான் ஸ்டவ் முடிச்சு வந்துருவோம். அப்படியே போட்டடா பாரு கைதா. நாஸ்டா துண்டத்துல ஏறா. ஓவரா தின்னு அப்படி குளமா போயிட்டேன். வேற எங்க போலான்னு யோசிக்கிறேன். அண்ணா மளிகை கடைக்கு போலாண்ணா. சரியா சொல்லுடா. முதல்ல மளிகை கடைக்கு போய் வசூல் பண்ணாதான் வசூல் அமோகம் நடக்கும். வாங்கடா போலாம். வாங்கண்ணே. என்னண்ணே அப்பா எங்க? அப்பா உள்ள இருக்காரு தம்பி, ரெடி ஆகிட்டு இருக்காரு. முருகா எல்லாம் ஜெயமாகணும். ஏன்பா சிவா, எல்லா சரக்கும் கிடைச்சதா? ஒன்றும் பாக்கி இல்லப்பா. காய்கறி மட்டும் கொஞ்சம் கம்மியா வாங்கியிருக்கேன். ஏன்? என்னப்பா இன்னைக்கு தான் திருவிழா ஆச்சு, மறந்துட்டீங்களா? கடை மூட போறோம், தேவையில்லாம காய்கறி எல்லாம் அழுகி போயிடல. மாணிக்கணத்த வணக்கம். உள்ள வரலாமா? அதான் உள்ள வந்தாச்சே, அதுக்கப்புறம் இன்னும் உள்ள வரலாமான்னு கேள்வி. தம்பிக்கு எப்பயும் தமாச்சு தான். கடைக்கு போனேன், கடைப்பையும் சொன்னா வீட்டுல இருக்கீங்கன்னு. அம்மா தம்பி என்ன சொல்லுது? யார் இவனா? இவன் எந்த காலத்துல என் பேச்ச கேட்டிருக்கான்? அட ஏனத்த காலையில சலிச்சுக்கிற? சரி அதை விடு, நீ வந்த ஜோலி என்ன முதல்ல அதை சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்ல அண்ணத்த. ஆத்தாவுக்கு விசேஷம், கூடு ஊத்தணும். இந்த மணிக்கூட்டு ஏரியாவில் நீ தானே ராசியான ஆளு. முதல்ல உன்ட்ட காசு வாங்கிட்டு போன அமோகமா இருக்கும். நிறுத்து. வளவளன்னு பேசி என்ன கந்தா, இப்படி பாக்குறவங்கலாம் நீங்க தான் ராசியானவரு, நீங்க தான் முதல் ஆளுன்னு சொன்னா கலெக்ஷன் அதிகமாகும், அப்படிதானே? என்ன சிவா இப்படி சொல்லிட்ட? நம்ம குடும்பத்துல எப்பயாவது நான் போய் சொல்லியிருக்கேனா? மெய்யல் தான்ப்பா சொல்றேன். நம்பிட்டேன். எப்பா சாமி காரியம் அதுல ஏன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? கொடுத்து விடுப்பா. எவ்வளவு கொடுக்கட்டும்? வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறோம், அதுல ஏன் கணக்கு பார்த்துக்கிட்டு 100 200 என்ன வருது கொடுத்து விடு. நீயே கொடுப்பா, மனசுல பட்டது கொடு. தம்பிக்கு பெரிய மனுஷன் நிறைய கொடுக்கும். அவ்வளவுதான். சரி சரி சரி. டேய் 200 பெரிய குடும்பம், பெரிய குடும்பம் தான்ப்பா. ஆமாண்ணே. தேங்க்ஸ்ப்பா. அண்ணத்த என்ன பையனை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சுட்டு இந்த மாதிரி வேலை காய்கறி வாங்கிட்டு வேற வேலை செய்ய சொல்றிய? நியாயமா இது? என்ன நியாயமான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? நானா இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றேன்? இதெல்லாம் வேணாம்ப்பா என்னோட போட்டுன்னு சொன்னா எங்க கேட்கறான்? எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு அவனே செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன் சிவா அப்பா சொல்ற மாதிரி நீ கேட்டானா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் சொன்னாலும் நான் கேட்கறதா இல்ல. அது ஏன்பா சிவா, 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போனா எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. என்னப்பா இதுல என்ன கௌரவ குறைச்சல் இருக்கு? இந்த வேலையை செஞ்சுதானே என்ன படிக்க வச்சீங்க. ஏன்பா நான் தான் படிக்காதவன், வறுமை, சின்ன வயசுல இந்த பொட்டலம் அடிக்கிற வேலைக்கு வந்துட்டேன். ஆனா நீ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தானே உன்னை நான் படிக்க வச்சேன். நீ கௌரவமா ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு 4 பேர் மதிக்கிற மாதிரி வேலை பார்க்கணும்பா. அப்பாவுடைய ஆசை அதுதானே. அப்பா நீங்க படிக்க வச்ச படிப்பு எனக்கு வெறும் அறிவு மட்டும் தரல, ஒருத்தர் எப்படி வாழணுங்கிற ஒழுக்கத்தையும் சேர்த்து கத்து கொடுத்துருச்சே. அதனால்தான் கௌரவம் அது இதுன்னு பார்க்காம உங்களுக்கு உதவியா இருக்கேன். சிவாபா அவன் இஷ்டத்துக்கு விட்டுதல அண்ணத்த. நல்லதானே செய்யறான், கெட்டதா செய்யறான். அது எப்படி கந்தா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசுற? திரும்ப வசூலுக்கு வரணும்ல. வரேன் அண்ணத்த. சிவா வரேன்பா. போ. என்னங்க எல்லா பொருளையும் நல்ல தரமா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா சிவன வந்தாச்சா? கடை வாசல்ல அண்ணன் வண்டி நின்னு இருக்குல்ல, அது என்ன தானாவ வந்து நின்னு இருக்கும்? அம்மா வர வர ஒரு கிண்டல் ஓவர் ஆயிடுச்சுமா. என்னம்மா ரெடி ஆயிட்டியா? இத இப்ப போய் ரெடி ஆயிடுறேன். சரி சீக்கிரமா புக்ஸ்ல எடுத்து வை, நான் ஒரு டெலிவரி இருக்கு முடிச்சு வந்துறேன். அப்பா போயிட்டு வந்துறப்பா. பத்ரம். சரிப்பா. ஏமா இவ எதுக்குமா நீ காலேஜுக்கு போற? இன்னைக்கு திருவிழா தானே, லீவ் போட்டு வீட்டுல இருக்கலாம்ல? அதாங்க நானும் அவகிட்ட கேட்டேன். அது ஏதோ முக்கியமான பரீட்சை இருக்கா, அதை எழுதணுமா, அதனால காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா. என்னத்த பரீட்சையோ என்னவோ, நாம தாம கோவில் சாமி திருவிழான்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கோம். இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் அட்வான்ஸா சாமியை கும்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க சாமின்னு அடுத்த ஜோலியை பார்க்கறதுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஸ்ரீராம்
ராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. டேய் ஏன்டா பரோட்டாவை அவசரப்பட்டு எடுக்கிற? பரோட்டா நல்லா பொன்னிறமா இருக்கணும்டா. சரிங்கய்யா. வாயில போட்டா ஜோரம் கரையணும். சாம்பார் கொதி வந்துருத்து பாரு, சீக்கிரம் தாளிச்சு கொட்டு. சாதத்தை சரியா வடிச்சு இறக்கு. சரிங்கய்யா. வேற வரையா இருக்க கூடாதுடா. சரிங்கய்யா. குருமா ரெடி ஆயிடுத்து. டேஸ்ட் பாத்தியா? இன்னும் பார்க்கல மாமா, இத பாத்துறேன். பாருமா சீக்கிரம். சமயத்துல உப்பு கூட போட்டுருவானுங்க. நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்கா? வெரி குட். கிருஷ்ணமூர்த்தி சார் சௌக்கியமா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கா டிஃபன்? அருமையா இருக்கு, மாமி பிரமாதமா நல்லா இருக்கு. இருக்கேடா? க்ஷேமமா இருக்கேன். ராஜா ஏண்டா நான் உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். குளிச்சிட்டியா? ஏண்டா எத்தனை நேரம்டா குளிப்ப நீ? இங்க பாருங்க சந்துரு தனியா போராடுறான், போய் ஒத்தாசை பண்ணு போ. டாய் டே கண்ணா அங்க பார், கஸ்டமர் வெயிட் பண்றா பாரு, இலைய போடு. என்னடா நீ மாட்டின்ட்டியா? இப்பதான் குளிச்சுட்டு வரேன், அதுக்குள்ள சரி சரி பொறுமையா இரு. சாம்பார் கொடு. இந்த தரேன். டேய் ராஜா உனக்கு டைம் ஆச்சுடா, நீ புறப்படு. டேய் சந்துரு உனக்கு தாண்டா, நீ புறப்படு. சரிப்பா. சாமி வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. வாடா. காஃபி சாப்பிட்றியா டிஃபன் சாப்பிட்றியா? ஓ 3 பேரா வந்திருக்கேடா. டிஃபன் கிடையாது, காஃபி மட்டும் தான். சாமி என்ன நீ வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்க? எனக்கு தேவை துட்டு. துட்டை விட்டு. எதுக்கு? ஆத்தா கூழ் ஊத்துறோம் சாமி. கார் வந்துருத்த. டேய் ராஜா கொஞ்சம் இருங்கோ, வந்துருவா. சாமி என்னங்க அப்பா உங்களை கூப்பிடுறாரு, கார் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறது என்ன, கார் வந்துருச்சுன்னு எங்களுக்கும் தெரியும். இந்த அப்பாவுக்கு சுத்தமா அறிவே இல்ல. குளிச்சுட்டு அப்பதான் வரேன், சாம்பாரை ஊத்து சட்னி ஊத்து என் உயிரை எடுத்துட்டு இருக்காரு. அந்த சாம்பார் தான் உங்களை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கியிருக்கு. என்னடி எங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிய? ஐயா ஒர்க் பண்ற ஆபீஸோட அட்மாஸ்பியரை வந்து பாத்திருக்கியா நீ? சென்ட்ரலைஸ்டு ஏசி, ஒரு துளி டஸ்ட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட என்ன போய் சட்னியை ஊத்து சாம்பாரை ஊத்துன்னுகிட்டு இது அப்படியே உங்க அப்பா கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? என்ன வம்புக்கு இருக்கிறியா என்கிட்ட? டேய் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுறா ராஜா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதோ வந்துட்டேப்பா, ஐயோ, இதோ வந்துட்டேன். கரெக்டா பாருங்க, சீக்கிரம். ரெடி ஆயிட்டு இருந்தப்பா, இதோ வந்துட்டேன். ஏண்டா ஆபீஸ் கார் எத்தனை நேரம் வாசல்லே நிக்கும்? இல்லப்பா, அது தினம் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி உன்னை ஆபீஸ்க்கு அனுப்ப வேண்டியிருக்கு. வா வாடா செல்லம். நான் கிளம்புறப்பா. சரி போயிட்டு வா. டேய் ராஜா ஒரு நிமிஷம் வா. என்னடா இப்படி வேர்க்கிறது? சரியா ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் ஆபீஸ் போகும்போது? சரிப்பா நான் வரேன்ப்பா. சாமி எங்களுக்கு கவனி சாமி. சாமி டேய் சந்துரு அப்பா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்ப்பா. ஐடி கார்டு எடுத்துட்டு இருக்கியா? எடுத்துட்டேன்ப்பா. மொபைல் போன் எடுத்துட்டு இருக்கியா? எடுத்துட்டேன்ப்பா. பைக் சாவி? சரி வரேன்ப்பா. டேய் ஜாக்கிரதையா மோட்டார் சைக்கிள் ஓட்டுறா. சரிப்பா. வழிய விடுறா. என்ன சாமி நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது, என்ன கண்டுக்க மாட்டேற? இதோ பாருடா, அம்மன் பேரை சொல்லி நீ மாசம் வசூல் பண்றது முதல் தப்பு. அந்த வசூலையும் என் குழந்தைகள் மும்மரமா ஆபீஸுக்கு கிளம்பும் போது வந்து கேட்கறது அதை விட பெரிய தப்பு. புரியுதா? இப்ப என்ன பண்ண சொல்றேன் நீங்க? சாமி எத்தனை தப்பா சொல்றது? ஆத்தா கூழ் ஊத்தணும்னு. ஆத்தா பசியோட இருக்காளோ இல்லையோ, நீங்க ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க. ஒரு 200 ரூபா குடியா. 200 ரூபா தானே? ஆமாங்க. இந்தா. என்ன சாமி மாமூலா 100 ரூபா தான் கொடுப்பா, இப்ப 200 ரூபா கொடுத்துருக்க? அது என் புள்ள சந்துரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானே, அதான்டா என் 2வது மருமகள். அவ என் மூத்த மருமகள் மாதிரியே தங்கமான பொண்ணுடா. எல்லாம் அந்த அம்மனுடைய அனுகிரகம் தான். அதான் இந்த மாசம் 200 rupees சாங்ஷன்டு. சாமி உண்மையாலுமே நீ பெரிய ஆளு தான் சாமி. உன் பசங்களை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆபீசர் ஆகிட்ட சாமி. இன்னொரு விஷயம் நான் பாராட்டணும் சாமி, தாய் இல்லாத உன் பொண்ணை நல்ல முறையில் ஆளாகிட்ட சாமி. 10ஆவதுக்கு உன் வீட்டுக்கு வந்துக்கிற மருமகள் சோக்கா வந்திருக்காங்க சாமி. சாமி வரட்டுமா? அம்மாவை கவனிச்சியா? முகத்துல புதுசா ஏதோ ஒரு கலர் தெரியுது இல்ல? ஆமாமா. என்னன்னு கேட்டுருவோமா? அம்மா என்ன செண்பகம்? இன்னைக்கு உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. பின்ன இருக்காதா? நாளைக்கு என்னோட பொண்ணு வரப்போறாளே. யாரு? பிரீத்தி அம்மாவா? ஆமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறதுக்குன்னு போனவ நாளைக்கு தான் வரா. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்னோட வாழ்க்கையே என் பொண்ணு பிரீத்தி தான். இனிமே அவளை விட்டு பிரிய வேண்டிய அவசியமே வராது.
யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா? போடி இவளே, என் பொண்ணை படிக்கிறதுக்கு இனிமே அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். பிரீத்தி பெரிய படிப்பை முடிச்சிட்டு வர. ஓஹோ, அப்ப ஸ்வீட்லாம் கொடுப்பீங்களா? வடை பாயசத்தோட ஸ்வீட்டும் போட்டு உங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட சொல்றேன். போதுமா? ரொம்ப சந்தோஷமா. சரி, வேலையை பாருங்க. சரிங்கம்மா. குருஜி, ஃபிலோமினா மேடம் வந்திருக்காங்க. வா ஃபிலோமினா. அப்புறம் எல்லாம் நல்லபடியா நடந்ததா? நீங்க சொன்ன மாதிரியே நல்லபடியா நடந்துச்சு. இந்தாங்க. ஒரு நல்ல விஷயம் உன்னால நடக்க போகுது ஃபிலோமினா. எல்லாம் உங்க வழிகாட்டுதலும் ஆசீர்வாதமும் தான் குருஜி. இதுல என்னோட பங்குன்னு எதுவுமே இல்ல. ஏதோ அரசியல்ல இருக்கேன். கிடைச்ச பதவி சின்னதா இருந்தாலும் செய்யற காரியம் பெருசா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த அடக்கத்துக்காகவே உன்னை தேடி பெரிய பெரிய பதவியெல்லாம் வரும் ஃபிலோமினா. ரொம்ப நன்றி குருஜி. எல்லாம் ஜனங்க தர பரிசு. இந்த குணம்தான் உன்னை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் ஃபிலோமினா. அதுக்கு அடையாளமா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. மாமா, சவுண்ட் கேக்குறது. அம்மா பக்கத்துல வந்துட்டாங்க. ஆமாமா, பக்கத்து தெருவை தாண்டி திரும்பி எடுத்தோம். இப்ப வந்துரும் பாரு. நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம் மாணிக்கம். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். சிவா எங்க? இதோ இப்போ வந்துருவான். இங்கதான். மாணிக்கம், அது யாரு? நம்ம ஜானகி அம்மா பொண்ணு தானே? ஆமா சாமி, சந்தேகமே இல்ல. நான் இந்த ஏரியா தான். எவ்வளவு? 200 ரூபாய் கொடுமா. மீட்டர் அவ்வளவு காட்டலையே. மீட்டர்ல காட்டுற மாதிரி வாங்கினா எப்படிமா பொழப்பு ஓடும்? நீங்க இங்கே இருங்க, ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். யாருக்குமா? யாருக்கு ஃபோன் பண்ண போறீங்க? கமிஷனருக்கு. ஐயோ வேணாமா, நீங்க கொடுக்கறத கொடுங்க. இந்தா. வாமா பிரீத்தி. வந்ததுமே ஆட்டோக்காரன ஒரு வழி பண்ணிட்ட போல இருக்க. மாமா. அம்மா பிரீத்தி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் மாமா. அத்தை, என்னம்மா? சிவா ஆனந்தி எல்லாம்? ஆனந்தி காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டாமா. சிவா இப்ப வந்துடுன்னு போனாமா. ஏம்மா, படிப்பெல்லாம் முடிஞ்சு கொடுத்தா இல்ல இன்னும் பாக்கி வச்சிருக்கியா? எல்லாம் முடிஞ்சது மாமா. எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க முடியுமாடா? ஃபாதர் வந்திருக்காரா? வாங்க ஃபாதர். டயத்துக்கு வந்துட்டேன்ல. சர்ச்சில் ஏதோ மீட்டிங்னு சொன்னாங்க ஃபாதர். அதை ஈவினிங்க்கு போஸ்ட்போன் பண்ணிட்டு சிவா. நீங்க எல்லாம் இன்வைட் பண்ணதுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். உங்களை எல்லாம் மதிக்கணும் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். மத நல்லிணக்கத்துக்கு நீங்க ஒரு நல்ல உதாரணம். வாங்க ஃபாதர், போலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். We need your blessings. God bless. ஈவினிங்குள்ள ஆர்டர்ஸ் எல்லாம். அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு வந்தேம்மா. என்ன செல்வி, இவ்வளவு பதட்டமா வர? என்ன ஆச்சு? பிரீத்தி அம்மா வந்திருக்காங்கம்மா. வந்துட்டாளா பிரீத்தி? வாமா வா. சரியா அம்பாள் வர நேரத்துக்கு வந்திருக்கேம்மா. சாமி வந்துட்டு இருக்கமா. சீக்கிரம் பேக உள்ள கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். வா. கொண்டு செல்ல முடியாத உடைமைகளுக்காகவும் அழைத்து செல்ல முடியாத உறவுகளுக்காகவும் போராடுகிறோம். சாமி வந்துருச்சு. போலாம் வாங்க.
சாமி நிறுத்து, சாமி நிறுத்து, ரிஷி வந்தாச்சு. தலைவா, உன்னை பார்த்தா சாமி நிப்பாட்டு தலைவா. சாமியை யாருக்காகவும் காக்க வைக்க கூடாது. ஏன்னா சாமி எல்லாருக்கும் மேல, நாம எல்லாரும் கீழே. புரிஞ்சுதா? சரி தலைவா. 14 வருஷமும் ஜெயிலுக்கு போனேன். 9 வருஷத்துலயே வந்துட்டாரு. இந்த ஊர் நல்லா இருந்தது. இனிமே என்ன போதும் அந்த மாதிரியா இதுதான் என்னோட இடம். இனிமே இங்கதான் இருக்க போறேன்.